ஹே நந்தினி, என்னாச்சு? வை சோ சைலண்ட்? அந்த கரண்ட் போன இருட்டுல கூட உன் முகம் அவ்வளோ பிரைட்டா இருந்துச்சு. இப்ப என்னாச்சு? உருன்னு ஆயிட்ட. என் முகம் எப்படி இருந்தா என்ன சார்? அது எப்படி? உன் முகம் எப்படி இருக்குன்னா உன் மனசு சரியில்லைன்னு தானே அர்த்தம். அது ஏதோ சொல்லுவாங்களே, என்னது என்னது அகத்தின் முகத்தின் சம்திங் லைக் தட். ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதான் அந்த மனசுல இருக்கிறது முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்களே. இப்ப எதுக்கு சார் வாத்தியார் மாதிரி பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க? இந்த பாரு நந்தினி, அவங்களாம் ஒரு லூசுங்க. அம்மா பேசுறத நினைச்சு தானே நீ உருன்னு இருக்க. ஆமா சார், அதுக்காக தான் இப்படி இருக்கேன். இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஐயோ, அதுக்கு தானே நந்தினி நான் அங்கேயே சப்போர்ட் பண்ணி பேசினேன் உனக்கு. அதான் சார் பிரச்சனையே. பேசாம இருந்திருந்தா அதோட முடிஞ்சிருக்கும். பேசினதை மனசுல வச்சுக்கிட்டு அதை என்கிட்ட தான் சார் காட்டுவாங்க. அப்படின்னா இதை விட ஹெவியா நல்லா காட்டுன்னு காட்டிடுறேன் சார். உங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியாதா சார்? நீங்க நினைக்கிறத தான் செய்வீங்க. அவங்களுக்கு தான் என்ன பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் என்ன கஷ்டப்படுத்துறீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல அவங்களுக்கு உன்னை பிடிக்கலங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். சார் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். இத பாரு நந்தினி, அவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்கெல்லாம் பேசுறத நீ கணக்கிலே எடுத்துக்காத. இத பாரு, நீ இப்போ பொறுமையா சந்தோஷமா வீட்டுக்கு போ. உன் தங்கச்சிங்க கூட நல்ல சந்தோஷமா ஜாலியாயிரு. என்ன சரியா? ஐயோ, அடங்க மாட்டேங்கிறாளே. போற போக்க பார்த்தா ஆம்பளை பையனை தோத்துருவான் போல இருக்கே. அந்த அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கா. ஏங்க நீங்களாச்சும் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேக்குறீங்களா? ஆமா, என்ன மட்டும் சொல்லுங்க. இப்படி ராத்திரி நேரத்துல வண்டி எடுத்துட்டு போயிருக்கா, அதுவும் குடிச்சிட்டு. ஐயோ, புலம்புறத தவிர என்னால என்ன பண்ண முடியும்? பேச்சை நிறுத்திட்டு அவளுக்கு கால் பண்ணு. எல்லாம் பண்ணியாச்சுங்க. சும்மா எடுத்தா தானே. அப்பா அம்மானு மரியாதை இருக்கா அவளுக்கு? எல்லாம் நீங்க குடுக்கற இடம் தான். இப்ப புலம்புறத நிறுத்த போறியா இல்லையா? ஆமா. ஐயோ, எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ ஒண்ணுமே தெரியலையே. ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு வராம இருக்கணும். ஐயோ, அவ ஏதாச்சும் பண்ணா அமைச்சர் மக அட்டகாசம்னு உங்களை தாங்க டிவி இன்டர்நெட்னு எல்லாத்துலயும் போட்டு கிழின்னு கிழிப்பாங்க. சொல்லிட்டே இருக்கேன்ல, வாய மூடு. வா வா. ஏய், எங்கடி போன? சொல்லாம கொள்ளாம என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? நீ ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்க. சொல்லிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வந்தேன். ஒரு சின்ன எமர்ஜென்சி. ஐயோ, என்னம்மா ஆச்சு? கையில கட்டு போட்டிருக்க? பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன் ஆண்டி. ஆமா. ஏமா, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தா கால்ல அடிபடும், இல்ல இடுப்புல அடிபடும். கையில எப்படிமா அடிபடும்? நான் தான் அவ விரல உடைச்சேன். ஐயோ, என்னடி சொல்ற? பர்த்டே கிஃப்ட் குடுக்கறேன், கை நீட்டுன்னு சொன்னா. நீட்னேன், உடைச்சிட்டா ஆண்டி. ஏண்டி உடைச்சேன்னு கேட்டேன். அப்பதான் சூர்யாவை பார்க்க முடியும்னு சொல்றா. ஒட்டி பாவி, அறிவு கட்டவளே. உன் ஃப்ரெண்டு தானே, அவ விரல போய் உடைச்சு வச்சிருக்க. ஏண்டி, அவ விரல உடைச்சா எப்படி சூர்யாவை பாப்ப? சூர்யாவை அந்த வீட்ல இருந்து வெளியில கொண்டு வர பிளான் பண்ண. அதுக்கு முதல்ல அந்த அருணாச்சலம் கையை தான் உடைச்சேன். ஐயோ. ஆனா சூர்யா அந்த வீட்ல இருந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். இப்ப நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும்? சோ அதனாலதான் இவளை கூட்டிட்டு வந்து இவ கையை உடைச்சேன். ஐயோ, என்னங்க இவ இப்படி சொல்றா? ஏமா, இதுக்கப்புறமா எப்படிமா நீ தைரியமா இவ கூட வந்திருக்க? அதானே ஆண்டி ஃப்ரெண்ட்ஷிப். ஐயோ, நீ வா, நம்ம உள்ள போலாம். அவங்க இப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க.
என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. தயவு செஞ்சு இவகிட்ட என்னை தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. சூர்யாக்காக என் தலையில அம்மிக்கல்ல போட்டாலும் போட்டுடுவாங்க. சரி வா, பயப்படாத. ஐயோ, ஐயய்யய்யய்யய்யய்யய்யய். மனுஷன் குடியிருக்க முடியாது போல இருக்க இந்த ஊருக்குள்ள. ஏமா இந்த ஊர்ல என்ன காய்கறி விலையில ஆன விலை குதிரை விலை சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த ஊருக்குள்ள பொழப்பு நடத்த போறோம் தெரியல. நந்தினி, ஏமா அப்பா எப்ப வந்தீங்கப்பா? என்னம்மா நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னக்காச்சு? எதையுமே கவனிக்காம உட்காந்துருக்க. என்னாச்சு? அஹ், உன் கவனமெல்லாம் எங்க இருக்க? ஏமா ஏதாச்சும் பிரச்சனையா? ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஐயாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நந்தினி, உன்னதான் அங்கேயே இருந்து பாத்துக்கன்னு சொல்லி அப்பா சொன்னார்ல, அப்புறம் ஏன் இங்க வந்த? அப்படியே எனக்கு என்னன்னு விட்டுட்டு வர்ற பிள்ளையும் இல்லையே நீ. ஐயோ, நான் எங்க அப்படி சொன்னேன்? ஆ, அதான் அந்த அம்மா வேண்டான்னு அனுப்பி விட்டுருப்பாங்க. அது இல்ல புனிதா, அருணாச்சல ஐயா தான் நீ வீட்டுக்கு போன்னு விடாப்படியா அனுப்பி வச்சுட்டாரு. சரி விடுமா, அதான் அங்க அத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் பாத்துக்குவாங்க. ஏதாவது தேவைன்னு கூப்பிட்டா உடனே கிளம்பி போய்க்கலாம். அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. நான் ஒன்னும் அதை நினைச்சு வருத்தப்படல, நம்மள நினைச்சுதான் வருத்தப்படுறேன். கஷ்டமோ நஷ்டமோ எல்லாரும் அவங்கவங்க கூட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்காங்க. நாம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அம்மாச்சி? ஏன், எப்படி இருக்கோம்? நம்மளோட ஊரு உறவு, அந்த தோப்பு, ஆடுங்க மாடுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அகதிங்க மாதிரி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். இனிமேல் நம்ம ஊருக்கு போகவே முடியாதாக்கா? அந்த சுதாகர் மாதிரி கெட்டவங்களுக்கு தான் நல்ல வாழ்க்கையெல்லாம் அமையுது. என்ன நல்ல வாழ்க்கை? செயலுக்கும் வீட்டுக்கும் அலையிறதா? பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போயிடுச்சு, இது நல்ல வாழ்க்கையா? ஏதோ நம்ம நேரம் ஊரை விட்டு வந்திருக்கோம். ஆனா நம்ம எல்லாரும் இப்ப ஒன்னா இருக்கோம்ல, அத நினைச்சு சந்தோஷப்பட. அது கரெக்டு தான். இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னா அது நந்தினி அக்கா கூட இருக்க முடியுது. அத சொல்லு. அதான் எப்படியோ எல்லாரும் ஒன்னா இருக்கோம். ஆனா என்ன பண்ண போறோம்? அந்த தோப்பு துறவு வயலெல்லாம் விட்டா நமக்கு வேற என்ன வேலை தெரியும்? ஆமா, இந்த ஊர்ல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கட்டடமா தான் இருக்குது. தெருவுக்கு தெருவு வித்தியாசம் கூட தெரியல. யாரும் முகத்தை பார்த்து சிரிக்க கூட மாட்டேங்கிறாங்க. எப்படிதான் பொழைக்க போறோமோ இந்த ஊர்ல. முதல்ல இவளுக்கு ஸ்கூலு, அவளுக்கு காலேஜ்னு எல்லாமே பார்க்கணும். அக்கா, அவளுக்கு மட்டும் ஸ்கூல் பாருக்கா. நான் ஏதாச்சும் வேலைக்கு போறேன். எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம் புனிதா, நீ மேல படிக்கணும். இல்லக்கா, இந்த படிப்புக்கே வேலை கிடைக்கும். தேவைன்னா அப்புறமா கூட கரஸ்ல படிச்சுக்கலாம். என்னவோ சொல்ற.